என்னம்மா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாவக்காய் மாதிரி தெரியுது. பாவக்காய் தாம்மா. ஆ இது பாவக்காய் வந்து சுகருக்கெல்லாம் நல்லது. ஆ அதுக்காக வறுக்கலான்ட்டு நல்லா சின்ன சின்னதாக இருக்குது. குட்டி குட்டி பாவக்காயா? குட்டி குட்டி பாவக்காய் இதுதாம்மா நல்லது. மிதி பாவைன்னு சொல்லுவாங்களே அதுவா? மிதி பாவை. ஆ சரி, இதை வறுத்துட்டு காட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட எப்படி வறுத்துருக்கோன்ட்டு. சரிம்மா. அம்மா, என்னம்மா? பாவக்காயை சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டோம். எப்படி தாளிச்சிங்க? கடவுள் நம்பர் போட்டு தாளிச்சு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிட்டீங்களா? ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிட்டு கடவுள் நம்பர் போட்டு தாளிச்சு மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிறது. எண்ணெய் ஊற்றி கடவுள் நம்பர் போட்டுக்கிட்டீங்க. எல்லாம் போட்டுக்கிட்டாச்சு. உப்பு போட்டு வேக வச்சு அப்படியே தாளிச்சாச்சு. தாளிச்சாச்சுமா. மிதி பாவை சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். சுகருக்கு நல்லது. இதை விட அப்படியா? சரிம்மா. சரி, பாவக்காயே சுகருக்கு நல்லது. சுண்டை பாவக்காயெல்லாம் சுகருக்கு நல்லா இருக்கும். அது சாப்பிட்டா கொஞ்சம் மாத்திரை போட வேண்டியதில்லை. ரெடி ஆயிருச்சு. கரண்டியில் எடுத்து காட்டுங்க பார்ப்போம். எண்ணெயும் நல்லா திட்டமாக ஊற்றிருக்கீங்க. ஆமாம், நிறைய ஊற்றி செஞ்சுருக்கம்மா. பாவக்காய் சூப்பராக ரெடி பண்ணிட்டீங்கம்மா. ஆமாம்மா. சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். சரி.